வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை கடச்சனந்தல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 4 சென்ட் இடங்க. ஒரு 2700 சதுரடியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு வீடு. அல்டிமேட்டான ஒரு வீடுங்க. கார் பார்க்கிங்லேருந்து எல்லா வசதியிலும் நிரம்ப பெற்ற ஒரு வீடு. இந்த வீடை உள்ளே போய் பார்த்துருவோம். இப்போ இந்த டோர்லேருந்து பாருங்கள், எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,59,00,000 கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் பேசிக்கலாம். கார் பார்க்கிங் பாருங்கள், இந்த மாதிரி வருதுங்க. கார் பார்க்கிங் ஏரியா பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா? இப்படி வருதுங்க கார் பார்க்கிங். சைடு புறம் பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்குது. இப்படி வருது. லாஸ்ட்டில் ஒரு ஜென்ரல் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்குங்க. வீடு ஏரியா பாருங்கள். டோரெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். தேக்கில் எந்த அளவுக்கு கலைநுட்பமாக போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்கா? இந்த மாதிரி வருதுங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுவோம். பாருங்கள், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக லிஃப்ட் வசதி பண்ணியிருக்காங்க. மாடிப்படி வழியாக வயசானவங்க ஏறி போக முடியாதுக்காக இந்த லிஃப்ட்டுங்க. லிஃப்ட்டில் வந்து மேலே போய்க்கலாம். இப்போ பாருங்கள், லிஃப்ட்டு மேலே போகும் பாருங்கள். போகுதுங்களா லிஃப்ட்டு? இது ஹோம் லிஃப்ட்டுங்க. இதே நம்ம யூஸ் பண்ணி மாடிக்கு போய்க்கலாம். போகுதுங்களா? இந்த மாதிரி ஹோம் லிஃப்ட்டு வசதி மோக்கொண்டு இந்த வீட்டில் செஞ்சுருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி ஹோம் லிஃப்ட்டு எல்லாமே வச்சு பண்ணுறதுன்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஹை சீலிங் வீடு. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு இதாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிவியிலேருந்து சோபாவில் எல்லாமே அதை ஃபுல்லாகவே ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹோமுங்க. இது வந்து பாருங்கள். இந்த மாதிரி வருது. இது வந்து 3 பெட்ரூம் வீடுங்க. பாருங்கள். கபோர்டு எல்லாமே அழகாக நேர்த்தியாக இருக்குது. ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹோமு. வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. இது வந்து பாத்ரூம் வந்துடுது. வாட்டர் ஹீட்டர் மோக்கொண்டு ஃபிட் பண்ணியே இருக்குது. கீழே இந்த மாதிரி வந்துடுது. பாருங்கள், இது டைனிங் ஹாலோடு இருக்கக்கூடிய கிச்சனுங்க. நல்ல ஸ்பேஷியஸாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஆர்ஓ முதற்கொண்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. தண்ணி சும்மாவே நல்லாயிருக்கும், இருந்தாலும் ஆர்ஓ ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தண்ணியை வந்து மாடர்னைஸ்டு கிச்சனு, மாடர்னைஸ்டு சிம்னி இந்த மாதிரி வந்துடுது.
பார்த்தீங்களா? இது வந்துட்டோம்னா வெளியில் ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது, ஜென்ரல். இங்கே வந்து உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சோஃபா மாதிரி சின்னதாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டேபிள் போட்டுக்கலாம். டைனிங் ஹால் இது வந்து அந்த மாதிரி வருது. வாஷ் பேஷன் மாடர்னாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டச் ஸ்க்ரீனில் லைட் எரியும், இந்த லேம்ப்பு இந்த மாதிரி வருது. பார்த்தீங்களா? கிளாஸ்லேயே இந்த மாதிரி வந்துடும். அப்படியே மாடிக்கு போய் பார்த்துருவோம். ஸ்டெப்ஸ் எல்லாமே லைட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. எல்இடிங்க இந்த மாதிரி வந்துடுது. வால்பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வீடு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே வாங்க, இங்கே ஒரு பெட்ரூமு. ரொம்ப ரசனையோடு இந்த வீட்டை கட்டமைச்சிருக்காங்க. பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதில் இன்னுமே வேலைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் கிளாஸுங்க. இது அந்த பக்கம் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வருதுங்க மேலே சீலிங்லாம். அருமையான ஒரு அமைப்பாக இருக்குது. வடக்கு பார்த்த வாசல். இந்த இதை வந்து நம்ம வந்து இப்படி ஏற்றிக்கலாம். தெரியுங்களா? இப்படி தானே தெரியும். அங்கிட்டிருந்து நமக்கு வெளிச்சம் தெரியும். இன்னொன்று இருந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? சைடில் இருக்க இந்த இதை இழுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? க்ளோஸ் ஆகுதா? இந்த மாதிரி இருக்குங்க. கிளாஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ஒர்க்கு. லெட்டின் பாத்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க. பாருங்கள், கிளாஸு மேலே வாட்டர் ஹீட்ரு, மேலே வந்து ஷவர் நல்லா விழுவோம். மலையில் குளிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மேலே ஹைட்டாக ஏற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் கிளாஸ். டோர்லேயே இந்த கிளாஸ் வச்சுருக்குறாங்க. இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்கம்மா, குழந்தைகளுக்கான பெட்ரூம். இது வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளாக வந்துடுது. பார்த்தீங்களா? குழந்தைகள் பெட்ரூமை பார்த்தீங்களா? குழந்தைகள் விரும்புகிற மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வருதுங்க அழகா அந்த பெட்ரூம். குழந்தைகள் பெட்ரூம் இது வந்து. இதுலேயும்
இந்த மாதிரி ஷவர்லாம் அப்படி வந்துடுது பார்த்தீங்களா. எல்லா லெட்டின் பாத்ரூம்லேயும் ரெஸ்ட் ரூம்லேயும் வாட்டர் ஹீட்ரு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கு, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சுவிட்சஸ் எல்லாம் டச் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகிடுச்சு. எல்லாமே டச் ஸ்க்ரீனு. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இருக்குது. இந்த அங்கே மேலே லிஃப்ட்டு இங்கே வர்றதுக்கு இது ஓப்பனர். இந்த காட்டுறேன், தெரியுதுங்களா? லிஃப்ட்டுக்குரிய பட்டன் சுவிட்சஸ்லாம் இந்த இருக்குது. லிஃப்ட்டு இது அந்த லிஃப்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கான அந்த ஓப்பனர் கேட்டு. ஹோம் லிஃப்ட் வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடுங்க. இங்கே வந்தோம்னா இது வந்து பால்கனி ஏரியா. இதில் பாருங்கள், இந்த மாதிரி டப்பு, அந்த பாத் டப்பு இந்த மாதிரி வந்துடுது. இது நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே வந்து ஈவினிங் உட்காந்து ஏதாவது டீ, இந்த மாதிரி டீ காஃபி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப் இந்த இடத்துல அப்படியே வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நம்ம மொட்டை மாடிக்கு போகிறதுக்குரிய ஸ்டெப்ஸ் இந்த இருக்குது. இந்த மாதிரி வருதுங்க. மேலே சன்ரூஃப் அந்த இது கொடுத்துருக்குறாங்க. சூரிய வெளிச்சம் இங்கே வரும். இந்த குழந்தைகள் வந்து குளித்து விளையாடுறதுக்காக தான் இந்த பாத் டப் இங்கே வச்சுருக்குறாங்க. அதுக்கு தான் அந்த குழந்தைகள் பெட்ரூம்லேருந்து இப்படி வந்துடலாம். இப்படி இங்கே வர்றதுக்கு இந்த வசதி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது வீடு. இந்த வீடு பிடிச்சிருக்கிறவங்க இந்த வீடை பற்றின மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீடை நேரில் வந்து பாருங்கள். விலை வந்து நெகோசியபிளுங்க, பேசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடுங்க. ரொம்ப அருமையாக அழகாக பார்த்து கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.